வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் ஒரு தெலுங்கு த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற விராஜி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, விசாகப்பட்டினத்துல இருக்கிற ஒரு பழைய மனநல காப்பகத்துல ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு நடக்குது அப்படின்ட்டுன்னு ஒரு 9 பேர் இன்வைட் பண்ணப்படுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த மருத்துவமனை 30 வருஷத்துக்கு முன்னாடியே மூடப்பட்டிருக்குது அப்படின்ட்டுனோம். நாம செஞ்ச பழைய தப்புக்காக யாரோ ஒருத்தங்க நம்மள பழிவாங்க வர வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டுனோம் அவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் அங்க செல்போன் சிக்னல் கட் ஆகுது. எடுத்துட்டு வந்த வண்டி காணாம போகுது. அந்த நேரம் பார்த்து பத்தாதா ஒரு ஆள் அங்க வராரு. இதுக்கப்புறம் அங்க வந்தவங்கள்ல சில பேர் அடுத்தடுத்து இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் யாரு அந்த கொலையாளி, படத்தோட கிளைமேக்ஸ்ல காத்துக்கிட்டு இருந்த அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்தோட ஹீரோ வருண் சந்தேஷ் ஒரு அசத்தலான நடிப்பை இந்த படத்துல கொடுத்திருக்கிறாரு. படத்துல லீடா நடிச்ச மத்த நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 35 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட கடைசி 30 நிமிஷ காட்சிகள் டைம் போறதே தெரியாத அளவுக்கு விறுவிறுப்பா மூவ் ஆகுது. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட ரிவ்யூ பண்ணுவாங்க. அது கெஸ் பண்ண முடியாத ஒன்னாதான் இருந்துச்சு. எபினேசர் பாலோட பின்னணி இசை நமக்கு நல்ல ஒரு த்ரில்லிங் உணர்வை கொடுக்குது. 10 பேர் சேர்ந்து ஒரு பழைய ஹாஸ்பிட்டலுக்குள்ள மாட்டிக்கிறது நல்ல ஒரு சர்வைவல் கேம் ஃபீல நமக்கு கொடுக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, படத்தோட முதல் பாதி பொறுமையா தான் மூவ் ஆகுது. கதாபாத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றதுக்கு படத்தோட முதல் பாதிய இவங்க எடுத்துக்கிட்டாங்க. சோ படத்தோட முதல் பாதி பொறுமையா தான் மூவ் ஆகுது. படத்தோட கதைக்களம் நல்லாவே இருந்தாலும் திரைக்கதைய இன்னுமே பெட்டரா இவங்க கொண்டுட்டு வந்திருக்கலாம். படத்துல 10 பேர் இருந்தாலும் எந்த ஒரு கதாபாத்திரங்கள் கூடயும் நம்மளால பெருசா எமோஷனலா கனெக்ட் ஆக முடிய மாட்டேங்குது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த படம். 10க்கு 6.4 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.